காணொலியில நம்ம ஐபிஎல் 17வது சீசனோட 8வது மேட்சான எம்ஐ விசஸ் எஸ்ஆர்எஸ் மேட்சில் நடந்த சாதனைகள், சோதனைகள், வேதனைகளை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. ஐபிஎல் 17வது சீசன்ல பார்த்தோம்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் விளையாண்ட 7 மேட்ச்ல ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் உள்ள டீம் மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த வாட்டி எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்களோன்ற மாதிரி இருந்தது. இல்ல மும்பை இந்தியன்ஸ் அதை ஜெயிச்சு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்சை பத்தி சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அடிச்சது என்னவோ 20 ஓவருக்கு 277 ரன்னு. கடைசியில பார்த்தோம்னா எஸ்ஆர்எச் வெறும் 31 ரன்ல தான் வின்னுன்ற மாதிரி இருந்தது. இந்த ஒரு மேட்சை பத்தி சொல்லணும்னா அது மேட்ச் ஆஃப் 200 தான் சொல்லணும். ஏன் ரன்னை வச்சு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன்னு மட்டும் கிடையாது, இது ரோஹித் சர்மாவோட 200வது மேட்ச். ரோஹித் சர்மாவோட 200வது மேட்சை சிறப்பிக்கிற வகையில சச்சின் டெண்டுல்கர் 200வது நம்பர் போட்ட ஜெர்சி ரோஹித் சர்மா கொடுத்தாரு. சச்சின் டெண்டுல்கர் 200வது நம்பர் போட்ட ஜெர்சி கொடுத்த நேரம் மும்பை பவுலர்ஸ் எல்லாமே வாரி வழங்கி 277 ரன் கொடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் எஸ்ஆர்எச் டீம்ல எல்லாரும் மாங்கு அடிச்சு ரன்னை சேர்த்தா கூட கடைசியில எஸ்ஆர்எச்சுக்கும் பேட் கமின்ஸ்க்கும் சாவு பயத்தை கொடுத்துட்டு தான் எம்ஐ தோத்தாங்கன்னே சொல்லணும். ஒரு மேட்சை பத்தி சொல்லும் போது இது தோத்தாங்கன்னு சொல்றதை விட சரியான மேட்ச்னு சொல்லணும். என்னதான் கிட்டத்தட்ட நியர்பை வந்து தோத்தா கூட எஸ்ஆர்எச்ல எப்படி ஃபயர் பவர் இருந்துச்சோ அதே மாதிரி எம்ஐலயும் ஃபயர் பவர் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல நடந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள்ல பாத்துடலாம். இதுல இந்த ஒரு மேட்ச்ல நடந்த சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிகமான ரன்னா கருதக்கூடிய 263 ரன்னை நேற்று நடந்த மேட்ச்ல அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அட பாவிகளா, 16 வருஷத்துல இந்த ஹையஸ்ட் ரன் ரெக்கார்டு ஒண்ணுதான் பெருமையா ஆச்சு. இப்ப அதுவும் கைவிட்டு போச்சான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட 2 டீம் அடிச்ச ரன்னை கூட்டணும் அப்படின்னா மொத்தம் 523 ரன் வந்திருக்கு. இந்த ஒரு மேட்ச் எல்லாம் படக்கு நீங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது T20 மேட்ச்ல ஒன் டே மேட்சப்பா இல்ல ஐபிஎல் ஒன் டேவா மாத்திட்டாங்களான்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் 50 கூட இந்த மேட்ச்ல வந்திருக்குன்னு தான் சொல்லணும். முதல் டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா 18 பால்கள்ல 50 அடிச்சிருந்தாரு. அவர் தொடர்ந்து வந்து அபிஷேக் சர்மா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 16 பால்கள்ல 50 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமும் 50 பார்த்தோம் அப்படின்னா 23 பால் 50, 24 பால் 50 வந்துகிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல ஒரு மேட்ச்ல அதிகம் சிக்ஸ் அடிக்கப்பட்ட மேட்ச் இதுதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன எஸ்ஆர்எச் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் பண்ண எம்ஐ எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காங்க பார்த்தோம்னா 20 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த ஒரு மேட்ச்ல மட்டுமே 38 சிக்ஸ்கள் அடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரே மேட்ச்ல அதிக சிக்ஸர்கள் அடிக்கப்பட்ட மேட்சாகவும் இருக்கு. இந்த ஒரு மேட்ச்ல எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ்ல அடிச்ச ரன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனசாட்சி இல்லாம அடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். டிராவிஸ் ஹெட் 24 பாலுக்கு 62 ரன்னு, அபிஷேக் சர்மா 23 பாலுக்கு 63 ரன்னு, ஈடன் மார்க்ரம் பார்த்தோம்னா 28 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தாரு. ஹென்ரி கிளாசன் பார்த்தோம் அப்படின்னா 34 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருந்தாரு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து செகண்ட் பேட்டிங் முடிச்சு எம்ஐயும் பார்த்தோம்னா நாங்களும் சாச்சவங்க இல்லைன்ற மாதிரி அவங்களும் ரன் சரியா சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். திலக் வர்மா 34 பால்ல 64 ரன் அடிச்சிருக்காரு. டிம் டேவிட் 22 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா 12 பாலுக்கு 26, கிஷன் 13 பாலுக்கு 34 ரன்னு, நமந்தீர் பார்த்தோம் அப்படின்னா 14 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச்ல எல்லாரும் ரன்னை வாரி வழங்கினா கூட ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் 4 ஓவருக்கு வெறும் 36 ரன் தான் கொடுத்திருந்தாரு. இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள். இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலரான மஃபாக்கா தான் மேட்சுடைய எம்ஐக்கு மோசமான வெப்பன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்ஆர்எச் அடிச்சு அடியெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று காது மேல வெப்பன்ற மாதிரி ஆயிடுச்சு. லிட்ரலா இந்த ஒரு மேட்சை பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் தான் சொல்லணும். இந்தியன்ஸோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸான கோட்ஸே மற்றும் மக்காஃபா சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் நாங்க தான் பெருசுன்னு அவங்க ஒரு பக்கம் ரன் கொடுக்க, எஸ்ஆர்எச் சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸான ஈடான் மார்க்கனும் ஹென்ரி கிளாசனும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கால பேட்டிங் தான் பெருசுன்னு அவங்கள அடிச்சு கட்டிட்டாங்க. ஓடி வந்து பவுலிங்க போட எஸ்ஆர்எச் 6-4 அடிச்சு ரன்னை கூட்ட மேட்சை பார்க்க ஒரே கூத்தா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி போன மேட்ச்ல யார்ட்டையும் கேட்காம ஹர்திக் பாண்டியா முதல் ஓவர் போட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரோ மேட்ச் அப்படி வாங்கி கட்டிய கூடாதுன்னு முதல் ஓவர் மஃபாக்கா கிட்ட கொடுத்துட்டு 2வது ஓவர் ஹர்திக் பாண்டியா போட்டாரு. ஆனா விதி யார சார் விட்டுச்சுன்ற மாதிரி அடி பொலன்னு பொழந்துகிட்டு இருந்தாங்க தான் சொல்லணும். என்னதான் ஹர்திக் பாண்டியாவை பொலன்னு பொழந்தாலும் கூட கிட்ட அந்த ஓவர்ல ஒரு கேட்சை கொடுத்தாரு. அந்த டிம் டேவிட் பிடிக்க விட்டுட்டாரு. எப்படி விராட் கோலியோட கேட்சை மிஸ் பண்ண ஜானி பெரிஸ்டோ கவலைப்பட்டாரோ, இப்படி ருத்ராஜ் கெய்காட்டோட கேட்சை மிஸ் பண்ண சாய் கிஷோர் கவலைப்பட்டாரோ, டிம் டேவிட் ஹெட்டோட கேட்சை மிஸ் பண்ணதுல
மொத்த மும்பையே கவலைப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். டிம் டேவிட் மட்டும் இந்த கேட்சை பிடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த மேட்ச் வேற மாதிரி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது கூட நான் வாரி வழங்கினதுக்கு அப்புறம் கோட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேரா வந்து ரோஹித் சர்மா சொல்றாரு, ரோஹித் சர்மாஜி ஆள் பால் வாங்கி ஓவர் போட சொன்னாரு, எனக்கு ஒரு ஓவர் கொடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ரோஹித் சர்மா இதுவரை உடைச்சது பார்த்ததா, புதுசாக வேற உடைக்கணுமா, போட வாங்கிட்டு அப்படின்ற ஓரமணில் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் மஃபாக்கா வந்து நிறைய ரன்னு கொடுத்தாலும் கூட அவர் நம்பி ஓவரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எம்ஐ. கட்டத்துக்கு மேல கார்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, புரிஞ்சுக்க மச்சான், என்னை கேப்டன் சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க, நீ இப்படி பண்ணேன்னா நீ அடுத்த மேட்ச்லயே கேப்டன் இல்லாத துரத்தி ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒழுங்கா பால போடு மச்சான், 200 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாரு. ஓகே கேப்டன், உங்க பெருமையை எப்படி நான் கப்பல் ஏத்துறேன் அப்படின்னு பாருங்கன்னு பாலை ஏத்தி போட எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பாலை ஏத்தி தான் அடிச்சாங்கன்னு சொல்லணும். கட்டத்துக்கு மேல எம்ஐ கேம்ப்ல சத்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். சத்தம் இப்படி ஒரு அடி நடிச்சு எப்படி சத்தம் வருன்ற மாதிரி ஆகி போச்சு. எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் டிராவிஸ் ஹெட்டை பார்த்துட்டு இன்னாத்தல இப்படி பண்றேன்னு சொல்ல, எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இன்னாத்தல அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்டான்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு வந்து நின்றாலே தாளாதான். இந்த கிரவுண்டுல யாரு வேணாலும் எடை கேட்டு, ஆனா எஸ்ஆர்ஹெச்னு வந்து பேட்டிங் வந்துட்டாங்கன்னா தலாதான் என்ன தலை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாரு. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாங்கு நீ 277 ரன் அடிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு வாங்கின காசெல்லாம் கொஞ்சமாச்சு திருப்பி கொடுத்துருன்ற மாதிரி வெறும் 31 ரன்ல தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேட்ச் ஆரம்பிச்சா கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டத்துக்கு மேல ஹர்திக் பாண்டியோட மூஞ்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல பிரகாஷ்ராஜ் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரோ, வேற என்ன பண்றது, கேமரா வேற மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காங்க, சிரிச்ச மாதிரியே இருக்க வேண்டிய சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. எப்படி பஸ் இவ்வளவு கஷ்டத்துல உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்டப்ப, வெளியே சிரிக்கவே சொன்னா எடுத்து வாங்குறேன் மாதிரி ஹர்திக் பாண்டியா முதல் மரியாதை சிவாஜி மாதிரி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். நேரத்துல கேமராமேன் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்துருந்தோம்னா, அங்க உட்காந்து அந்த நீட்டா அம்பானி பக்கம் கேமரா போக்கஸ் பண்ணிட்டாரு. நீட்டா அம்பானி ஒரு கட்டத்துக்கு மேல மேட்சை பார்த்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மேரா பத்தி ஸ்டேடியமே கார் ஆத்தாஹூ ஐயம் ஜாத்தாஹூன்ற மாதிரி ஆகி போச்சு. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு நடந்த வேதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு வேதனைகளா இருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல பேட்ஸ்மேன்ஸ் மூஞ்சில பேய் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் காவியா மாறன் முகமெல்லாம் பார்த்தோம்னா வாடி போச்சு, ஐயோ அடிச்சு தோத்து போயிருவாங்களான்ற மாதிரி ஆச்சு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்துல நல்லா ஆடினாலும் கூட 15 ஓவருக்கு அப்புறம் அவங்களும் சுத்தி பாக்குறாங்க, ரன் வரலன்னு தான் சொல்லணும். சொல்லணும் அப்படின்னா கடைசி 3 ஓவர்லாம் பார்த்தோம்னா டிம் டேவிட் பார்த்தோம்னா ரொம்ப டிம்மா இருந்தாரு தான் சொல்லணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, பால் தான் ஊத்துணுன்ற வேலையில மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொமாரியோ செப்பேட்டை வந்து இம்பாக்ட் சப்பா அனுப்புனாரு. கடைசியில ரொமாரியோ செப்பேடு 6 எல்லாம் அடிக்கிறத பார்த்து ஹர்திக் பாண்டியா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, பேசாம எனக்கு வேற அவனே போயிருக்கல, மேட்ச் ஜெயிக்க வச்சிருப்பான் போலன்ற மாதிரி ஆயிப்போச்சு. மொத்தத்துல எம்ஐக்கு இந்த ஒரு மேட்ச் கருப்பு தினம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.